cardinality of three sets உள்ள அதோட cardinality என்ன பார்க்க போகிறோம். n of a union b union c அதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா n of u. இப்போ வந்து ஒரு கிளாஸில் எடுத்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து எப்படி சொல்லணும்னா n of u. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் கவுண்ட்ஸ் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். n of a plus n of b plus n of c minus பேரிங் ஓவர்லேப்பை வந்து என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணணும். n of a இன்டர்செக்ஷன் b b இன்டர்செக்ஷன் c அடுத்து மைனஸ் n of c இன்டர்செக்ஷன் a இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து ஆட் பண்ணணும். ட்ரிபிள் ஓவர்லேப்பை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா n of u n of a union b union c கிடைக்கும். என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவல் கவுண்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும். அடுத்து வந்து ட்ரிபிள் ஓவர்லேப்பையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். பேரிங் ஓவர்லேப்பை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கார்டினாலிட்டி ஆஃப் த்ரீ செட்ஸ்.